ரோமர் 7:7. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன், அதாவது புறஜாதிகளுக்கு அவர் அப்போஸ்தலனாய் நியமிக்கப்பட்டார். அவர் நன்றாக எழுதுகிறார் இச்சை என்ற பாவத்தை குறித்து. இச்சை என்று ஒரு பாவம்தான் ஆதியாகமத்திலிருந்து பழைய ஏற்பாடு முழுவதும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அதுக்கு முடிவை உண்டு பண்ணினார். மத்தேயு 4, லூக்கா 4 தன்னுடைய சரீரத்திலே சுமந்து அதற்கு முடிவு உண்டு பண்ணினார். அவரே பாவமாகி பாவத்தை விளக்கினார். ஆனபடியினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தராகும்